வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை இப்படி இருக்க போது பார்க்குறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் முதல்ல வர்றது பார்த்திங்கன்னா புது பலன்களாக இருக்கும். அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள், உங்களது ஜனனகால ஜாதக பிரகாரம் என்ன தசை புத்தி அந்தரங்க நடக்குதோ அதுக்கான பலன்களை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களது ராசி அதிபதி புதன் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் 11 வருது. பெரிய லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சொத்துக்கள், ஏதாவது சொத்துக்கள் லிட்டிகேஷன் இருந்ததுன்னா லிட்டிகேஷன் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சின்ன சின்ன புத்தி தடுமாற்றங்கள் இருக்கலாம். கொஞ்சம் இந்த வாரத்தில் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு விஷயங்களை மன உளைச்சலாம் கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆவீங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதிக்கான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் 10ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் சனியுடைய சாரத்தை தான் போகிறார். அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணோம் அப்படின் போது உங்களுக்கு சூரியன் 10ல் இருக்கும்போது 3-19 வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். நிறைய அலைச்சல்கள், சிறு தூர பிரயாணங்கள், கொஞ்சம் பக்கத்தூர் அந்த மாதிரி அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதாவது தொழில் செய்பவர்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸு. அதில் லாபம் கிடைக்கும்னா பெரிய லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் வீடு சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஈடேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய குழந்தைகளோட வெற்றிகள் நல்லாயிருக்கும். குழந்தைகளோட ஒரு வருமானங்களோ, குழந்தைகள் அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். சில நேரங்களுக்கு உங்களுக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இல்லைன்னா இப்போ குழந்தைகள் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லா, நீங்கள் தாத்தா பாட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பும் சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான செவ்வாய் 6ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது 6-9 வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இருக்கும். பெரிய மாற்றங்கள், பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் யாருக்காச்சும் நான் ஃபாரின் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க ஃபாரின் போகிறதுக்கான ஃபாரினில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், வெளிநாடு சென்று வேலை பார்க்குறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 9ல் இருக்கும்பொழுது சின்ன சின்ன மன உளைச்சல்கள், ஸோ தந்தை சார்ந்த உறவுகளுக்கெல்லாம் சின்ன ஒரு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பெரிய படிப்பு படிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் எய்ம் பண்ணுறவங்க சின்னதாக ஒரு டென்ஷன் போகும். ஸோ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ 9ஆம் அதிபதி ராகுடைய சாரத்திலே போகும்போது அது பெரிய வெற்றிகள் தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 10ஆம் அதிபதியான குரு 11ல் இருக்கும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ பெரும் பணம், பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. சில பேருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. செம்ம ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ல் இருக்கும்போது உங்களுக்கு 12-9 நிறைய ட்ராவல் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா சார்ந்த விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் சில பேர் இந்த பிரயாணங்கள் மேற்கொண்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ அது தவிர்க்க முடியாதுங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் போது எப்படி இருக்கும், அடுப்பு தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தின் இறுதி பகுதியில் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், சின்ன சின்ன மன உளைச்சல், சின்னதாக திங்கள் செவ்வாயிலேருந்து அம்மா கிட்ட சின்னதாக சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துட்டு நடந்துக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைகளோட வெற்றிகள் நல்லாயிருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். மிதுன லக்னமாக இருந்து, ஏன்னா அந்த பிளானட் எங்கே இருக்கோ ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ பலன் சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் விஷயம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருந்து அது 9ல் இருந்து வேலையில் நிறைய அலைச்சல்கள், நிறைய ஒரு இடம் மாற்றங்கள், சில பேர் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது
உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து அந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த செவ்வாய்ங்கிற கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற கிரகம். அதனால் வந்து இனி வருகின்ற காலங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு பெரிய வெற்றிகள் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ ராகு வந்து 10ல் இருந்து அது வந்து புதனுடைய சாரத்தில் வந்து பெரிய வெற்றிகள், ஸோ தொழில் பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அயல் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் ராகு தசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியாந்திரம் நடக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது குரு வந்து 11ல் இருக்குது. அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு, பூர்வீக சொத்துக்களால் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், தந்தை சார்ந்த சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்களால் பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். மிதுன லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து குரு தசாபுத்தியந்திரங்களில் வந்து சிறப்பாக இருந்தாலும் இப்போ அடுத்து சனி தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சனி தசாபுத்தியில் வந்து சனி வந்து 9லிருந்து 10ஆம் அதிபதிக்கு இந்த ராகுடைய சாரத்தில் போகும்போது நிறைய தொழில் முதலீடுகள் நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும் பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள், தந்தை சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. இது சனி தசாபுத்தியந்திரங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்த புதன் தசாபுத்தியந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கிற பெரிய லாபங்கள், சொத்துக்களால் லாபங்கள், தாயாரினால் நல்ல லாபங்கள், வண்டி வாகனங்களால் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. இது புதன் தசாபுத்தியந்திரம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்த சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது இது வந்து சுக்கிரனுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி. சில பேருக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா, வெளிநாடு வெளியூர் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கான விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு அங்கங்கே சுற்றுறமான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் வந்து பெரிய வெற்றிகள் இருக்கும், பெரிய அலைச்சல், பட் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் முடிக்கணும் நிறைய அலைச்சல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அலைச்சலை தவிர்க்க முடியாதுங்கிறது தான் உண்மை. ஸோ சுக்கிர தசாபுத்தி நடக்கும், இதுதான் நடக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட தசாபுத்தி அந்தரங்களில் வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி என்ன பலன் வருது அந்த 3 பலன்களை எழுதி வைக்கலாம். சில பேர் ஒரே புத்தியாக இருந்தால் ஒரே பலன்களை வச்சு பார்க்கும்போது அது கரெக்டாக கண்டிப்பாக மிங்கிளாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை போது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட ஒரு கேள்விகள், சாமியை கும்பிட்டா எனக்கு கோடியாக பணம் கிடைக்குமா, தங்கம் கொட்டுவா, ஸோ இது மாதிரி விஷயங்களை நிறைய பேர் கேட்குறதுண்டுங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சாமினா யார்? சாமினா வந்து நமக்கு மேலே இருக்க ஒரு பரம்பொருளுங்க, அவ்வளோதாங்க. அதை என்ன வேணால் உருவகப்படுத்திக்கங்க. உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை நீங்கள் வந்து உருவப்படுத்திக்கலாம், பேசிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அது வந்து சாமி. ஸோ சாமிகிட்ட வந்து என்கிட்ட வருவாங்க, நான் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த மாதிரி ஒரு வழிபாடு முறைகளை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா, இவங்க முதல்ல வந்து நான் சொல்கிறத வந்து இவங்க முதல்ல கேட்பாங்கும்போது கேட்கும்போது நமக்கு தமாஷாக இருக்கும். அவன் அப்படியே சரி செய்கிறேன் சார்னுவாங்க. ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மெயினாக ப்ராப்ளம் என்னென்னா, இந்த கர்மா வந்து விடாதுங்க. அவங்கள மேலே தப்பு கிடையாது, யாரையும் வந்து நான் குறை சொல்லணும்னு சொல்லலை. கர்மா விடாது. முதல்ல வந்து நீங்கள் சாமி கும்பிட்டாங்கன்னா எல்லோரும் சொல்கிறேன்னு நினைப்பாங்க, சாமியை கும்பிட்டு நான் அப்படியே இறைவனோட ஒன்றுனா எனக்கு அப்படியே தங்கம் கொட்டும், கட்டுக்கட்டாக பணம் வந்து வீட்டில் குமியும் அப்படின்னு ஒரு ராங் கான்செப்டில் வந்து எல்லோரும் போகிறாங்க. முதல்ல ஆன்மீகத்தில் போய் நீங்கள் இறைவனோட ஒன்றும் போது என்ன தெரியுமா ஆகும்? முதல்ல உங்கள் கர்மா தான் வெளியில் வரும். ஓகேங்களா? உங்களோட பேட் எலிமெண்ட்ஸு, நீங்கள் போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் பண்ண கர்மாலாம் வெளில வரும். அப்போ தான் ரொம்ப கஷ்டமே வரும். எப்போ நீங்கள் சாமியை ரொம்ப ஒன்றி போய் கும்பிட ஆரம்பிச்சிங்களோ ஹெவியான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதுதான் உண்மையான விஷயம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரியா யோகம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து எனக்கு வந்து சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நானே பண்ண ஆரம்பித்தேன். நானே பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து பண்ண ஒரு மாதிரி ஆச்சு. அப்புறம் கூட இன்னொருத்தர் என்ன சொன்னால், இது ஒரு சில மந்திரங்கள் இது வந்து அப்படியே ஜபம் மாதிரி பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா இந்த இடத்துடைய சூழல்கள் எல்லாமே எனக்கு வந்து முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மனிதன் வந்து என்ன நினைக்கிறாரோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கன்வே ஆக ஆரம்பிச்சுன்னு பயந்துட்டேன், ஓப்பனாக சொல்லணும்னா. பட் கர்மா வந்து அப்படியே பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பித்ததை நான் உண்மையாக உணர்ந்தேன். கிரியா பண்ணும்போது அந்த கர்மா வெளியில் வரதை என்னால் உணர முடிஞ்சுது. அந்த கிரியா வந்து நான் பண்ணது வெறும் 2 மாதங்கள் தான் பண்ணேன். அந்த 2 மாதத்தில் பண்ணி எனக்கு வந்த துக்கம் 5 வருஷத்துக்கு இருந்ததுன்னா பார்த்துக்குவேன்.
அவ்வளோ ஒரு கடினமான துக்கம், அவ்வளோ பிரச்சனைகள். என்னடா அது சாமி கும்பிட்டு இவ்வளோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னு. ஏன்னா வந்து நான் ரொம்ப குண்டாக இருந்தாலும் அப்படியே மெலிஞ்சு அவ்வளோ பிரச்சனைகளை உருவாகிச்சு. ஹெல்த்தெல்லாம் வந்து ரொம்ப படுத்திடுச்சு. ஹெல்த்தெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து 7 மணிக்கு, அதாவது 8 மணிக்கு நான் டிஃபன் சாப்பிட்ணும். 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்லான்னா எனக்கு வந்து 8:30 மணிக்கு வந்து ஜுரம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து 1 மணிக்கு நான் லஞ்ச் சாப்பிடணும். லஞ்ச் 1 மணிக்கு சாப்பிடணும், 1:30 மணிக்கு ஜுரம் வந்துடும். இந்த மாதிரி வியாதி கேள்விப்பட்டீங்களா? நான் டாக்டர்கிட்டலாம் போய் நான் இது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்கிறேன். போய் பார்த்தோம்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எல்லாமே நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னால் என்னடா பண்ண அப்படின்னு கேட்டார் ஒரு டாக்டர். இல்லை சாமி எதாவது யோகா பண்ணியான்னு. ஏன்னா நம்ம ரிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த ரிப்பில் வந்து உங்களுக்கு வந்து அந்த தொடப்பக்குச்சி மாதிரி இருக்குமா. ஸோ அதில் போய் ஏர் பிளாக் ஆச்சுன்னு வைங்களேன், அது கிளியர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும். ஸோ இதுதான் இது பிரச்சனை. ஆனால் இந்த டாக்டர் என்ன சொல்லுவாள், அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னேன், அது ஏர் பிளாக் ஆகிருக்கும் ரிப்பில், அப்போது வந்து இந்த மாதிரி தான் ஆகும், அது தானாக சரியாயிடும் 1 மாதம்னாரு. பட் எனக்கு துக்கம் வந்து அழுது அவ்வளோ பிரச்சனைகள் உருவாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குருமார்கிட்ட போய் கேட்டேன், சாமி என்ன சாமி இது, நான் இதை போய் செஞ்சு எனக்கு பெரிய பாடாகி போச்சு அப்படின்னும் போது, அப்போ அவர் சொன்னார், உனக்கு சரியான கைடன்ஸ் இல்லாமல் நீ போய் ஒரு ஹை வோல்டேஜ் ஒயரை தொட்டுட்ட, பரவாயில்ல நீ தப்பிச்சிட்ட. ஏன்னா கைடன்ஸ் இல்லாமல் போய் தொட்டனால வந்து நிறைய பேர் வந்து ஒன்றும் பைத்தியமாயிருவாங்க, இல்லைனா வந்து செத்து போயிடுவாங்க. அவ்வளோ மோசமான ஒரு ஹை வோல்டேஜ் ஒயர் அது. பரவாயில்ல நீ அதோட எஸ்கேப் ஆகிட்டேன்னு சொல்லி சொன்னார். எதுக்கு சொல்கிறேன்னா, சாமிகிட்ட போகும்போது அது கர்மா தாங்க முதல்ல வெளியில் வரும். அந்த கர்மாவை நீங்கள் தாங்கி, அந்த வலியை தாங்கி வெளியில் வந்து அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கை கிடைக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நம்ம வந்ததே வந்து கர்மாவனு. அதனால் வந்து சாமிகிட்ட போய் டீல் பேசுகிறது, நான் வந்து என்ன இந்த காரியம் நடந்தால் அவருக்கு வந்து நான் முடியை கொடுக்குறேன், மொட்டை அடிக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப தமாஷா இருக்கும். சாமிகிட்ட டீல் பேசுறது நம்ம யாருங்க? முதல்ல சாமி எப்படி தெரியுங்க கும்பிடணும்? ரொம்ப பட்டை அடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்து ரொம்ப உட்காந்து விழுந்து கும்பிடணும் கூட அவசியம் கிடையாது. சாமியை வந்து ஃப்ரெண்டாக நினச்சி பண்ணி பாருங்கள், சாமி உங்க கூட பேசுங்க. நீங்கள் பேசியிருக்கீங்களான்னு எனக்கு கேட்காதீங்க, நான் அந்த அனுபவத்தை நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அருமையாக இருக்கணும்னா ஃப்ரெண்டாக டீல் பண்ணுங்கள். காலையில் சும்மா மூஞ்சியை கழுவிட்டு உட்காந்து அமைதியாக இருக்கிற இடத்துல சாமியை பாருங்கள், அற்புதமாக வேலை செய்யும். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உட்காந்து பாருங்கள், அற்புதமான விஷயங்கள் மேஜிக்கில் நடக்க ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சவரை சூப்பரான விஷயம் பிரார்த்தனையில் பேராசை இருக்கக்கூடாது. நீங்கள் போய் சாமிக்கிட்ட போய் டீல் பேசுகிறது, அக்ரிமெண்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடாதீங்க. சாமியை ஃப்ரெண்டாக வச்சுக்கின்னு தான் சொல்ல வந்தது தான் இந்த மெயினான கருத்து. காரணம் என்ன, கர்மா தான் வெளியில் வரும். கர்மாவை தாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல விஷயம் வரும். அதனால் கர்மாவை தாங்க. ஸோ நல்ல விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன்னு புரியும். நீங்கள் ஏதாச்சும் டவுட் தான் கால் பண்ணுங்கள். ஸோ சிறப்பான ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.